வணக்கம். தமிழ்நாட்டுக்கான ஒரு அவசர வானிலை தகவல் இது. வாங்க, அடுத்த சில நிமிஷத்துல என்ன நடக்கப் போகுது, நாம என்ன செய்யணும்னு தெளிவா பாத்திரலாம். இந்த அறிவிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போற இந்த கனமழைக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தி என்னன்னா, வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு. இதனால தமிழ்நாடு, புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கனமழைக்கு என்னதான் காரணம்னு கேட்டீங்கன்னா, வங்கக்கடல்ல இருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடைஞ்சு இலங்கை கிட்ட கரையா கடந்திருக்கு. அது கரையா கடந்தாச்சுனாலும் அதோட தாக்கம் இன்னும் சில நாட்களுக்கு நம்ம பகுதிகள்ல இருக்கும். சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போதுன்னு தேதிவாரியா பாத்திரலாம். முதல்ல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட சில பகுதிகள்லயும் புதுச்சேரி, காரைக்கால்லையும் இடிமின்னலோட மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல கனமழையே பெய்யலாம்னு எச்சரிக்கை வந்திருக்கு. ஓகே, அடுத்த நாளைக்கான முன்னறிவிப்புல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. இது கவனமா கேளுங்க. பொதுவா நாளைக்கு லேசானதிலிருந்து மிதமான மழை தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வானிலை அமைப்பு இன்னும் தீவிரமாகறத பொறுத்து பெரும்பாலான இடங்கள்ல கனமழை, ஏன் மிக கனமழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முன்னெச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றோம். மொத்தமா இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வர்ற 17ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த வாரம் முழுக்க நாம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. சரி, இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க பகுதிக்கு என்ன நிலைமைன்னு சரியா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க மாவட்டம் எந்த லிஸ்ட்ல வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. குறிப்பா கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். மிதமான மழைன்னு சொல்லியிருக்கிற மாவட்டங்கள்லயும் கூட சாலைகள்ல தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷலா சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பத்தி சொல்லணும்னா, வானம் மேகமூட்டத்தோட காணப்படும். நகரோடு சில பகுதிகள்ல மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மழைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அடுத்து வர கேள்வி ஸ்கூல், காலேஜ் லீவா அப்படிங்கிறது தான். அது சம்பந்தமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். விடுமுறை அறிவிப்பு மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மழையோட தீவிரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான் விடுமுறை பத்தி முடிவு பண்ணி அறிவிப்பார். அதனால உங்க மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க. இறுதியா நம்ம மீனவ நண்பர்களுக்காக ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. கடல்ல நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடலோர பகுதிகள்ல மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பயங்கரமான சூறாவளி காற்று வீசும்னு எச்சரிச்சிருக்காங்க. இது சாதாரண வேகம் அல்ல, ரொம்பவே ஆபத்துகரமானது. அதனால ரொம்ப தெளிவான உறுதியான ஒரே அறிவுறுத்தல் இதுதான். மீனவர்கள் தயவு செஞ்சு எந்த காரணம் கொண்டும் கடலுக்குள்ள போகாதீங்க. இந்த எச்சரிக்கை தமிழ்நாடு கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி அப்புறம் வங்கக்கடல்னு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போறத கண்டிப்பா தவிர்க்கணும்னு கடுமையா அறிவுறுத்தியிருக்காங்க. ஆக நாம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு வழிமுறைகள் இதெல்லாம் தான். உங்க உள்ளூர் அதிகாரிகளோட அறிவிப்புகளை விடாம கவனிங்க. ஸ்கூல், காலேஜ் விடுமுறைக்கு தயாராக இருங்க. மீனவர்கள் கடலுக்கு போறத கண்டிப்பா தவிர்க்கணும். மத்தவங்களும் வெளியில போகும்போது பயணத்தின் போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். வரப்போற இந்த மழைக்கு நீங்க எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? மறக்காம எல்லோரும் பாதுகாப்பா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க.